அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி 44வது பாடல். தலைமை பெரும் கணநாயகன் குழகன் அழகன் மெய்ச்சாமி நம் தேவதேவன் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல். தலைமை பெரும் கணநாயகன். வான்வெளியிலே முற்றும் கடவுள் ஜோதி நிரம்பி உள்ளது. அவ்வொளியின் ஒவ்வொரு கூறிலும் வேறு வேறான தோற்றங்களை கொண்ட பொருள்கள், உயிர்கள், ஆற்றல்கள், வடிவங்கள், மனித தேகங்கள் தோன்றி தோன்றி மாற்றமும் மறைவும் அடைந்து கொண்டு உள்ளனவாம். மனித ஆன்ம கூறுகளை சூழ்ந்த வடிவங்கள் நம் அக உண்மையை கண்டு உயர் இன்பு வாழ்வு பெற உதவுகின்றதா. இவ்வான் மக்கள் தேவர் நரகர் என்னும் பரு உடம்புடன் அத்திலா நுண்ணு உடம்புடன் விளங்குகின்றனவாம். இவற்றிலே மக்கள் முத்திரல் வடிவமும் ஒருங்கே கொண்டவர்களாய் நிறை அருள் அனுபவத்தால் மூவா முத்தின்ப வாழ்வு பெறக்கூடியவராக உள்ளனர். தேவர்களோ படு உடலற்ற சூக்கும வடியில் திகழ்வர்களோ இவர்களுக்கு அருள் வாழ்வு பெற தக்க இடம் பொருள் பக்குவ நிலையற்றவர்களாக இருக்கிறார்கள். இம்மாதிரி ஒளி உரு தேவர்கள் பலதரப்பட்ட நிலையிலே கூட்டமாக இருக்கின்றனர். இக்கூட்டத்தினரை கணம் என்றும் இக்கூட்ட தலைவரை கணநாதர்கள் என்றும் கூறுவர். இப்படிப்பட்ட கண நாயகர்கள் எண்ணற்றவர்கள் நம் பதி சமூகத்தில் எவ்வளவு காலமாக காத்து கொண்டு இருக்கிறார்களாம். இவையெல்லாம் கற்பனை அல்ல, அக உலக அனுபவமே. இவ் அணு அகம் கொண்ட தேவதோபிகள் மனித நிலை அடையாது பதியின் விதானந்த அனுபவம் பெற முடியாது. ஏனென்றால் மனிதனாய் வாழ வந்துள்ளது இவ்வுடல் கொண்டுள்ள அப்பதியை அன்றி வேறு பிறர் அல்ல. அதனால்தான் கடவுள் அனுபவம் இம்மனிதனில்தான் சித்திப்பதாக மற்ற அந்த தேவ சுர வடிவங்களாலும் பெறக்கூடியதாய் இருக்கின்றதாம். இதனால்தான் நம்பதி இக்கணங்களுக்கும் தலைமையுற்று தலைமை கணநாயகனாக உள்ளார் எனப்படுகின்றது. குழகன் என்றால் குழைத்து மேன்மையோடு இளமை பொலிவோடு இருப்பவன் என்று பொருள்படும். இத்தோற்றங்களில் புறத்தனமாய் மறுதன்மையாய் உள்ளன. இவற்றுக்கு காரணமான உள்ளே இருந்து விளங்கச் செய்கின்ற ஒன்றை மாறுபாட்டையோ அருள் பெரும் தன்மையோடு அகமிருந்து கொண்டு உதவி வருகின்றதாம். அருள் தன்மை அப்படி அகத்திலே நித்திய குழகோடு இளமையோடு இருந்து
தன் இயல்பை ஒவ்வொன்றிலே சிறிது சிறிது காட்டி மறைத்து கொண்டு இருக்கின்றதா. ஆகவே அகமிருந்து சுத்த சன்மார்க்க அநேக நெறி மேற்கொள்பவர் அகக்குழ புறத்தளவும் கொண்டு விளங்கும் நிலை எய்துவார். அப்போது அவர்களிடத்திலே புறத்தும் அதே குழையலோடு என்றும் திகழ வருவதாம். இவ்வாழ்வு பெற வாழ வேண்டியதில்லாது புற குழலிலே குழகின் மயக்கத்திலே அழகு சிற்ப வடிவிலே மனதை பறிகொடுத்து உண்மை அறியாது வாழ்வு கெட்டு ஒழிதல் கூடாது. உண்மை குழ அழகனும் புலனறிவுக்கு அப்பால் விளங்கும் மெய்ப்பொருள் சார்பு கொண்டுள்ளதால் அதை கண்டவுடைய தயவோடு இருந்து பெற்றால் இளமை என்றும் வாழலாம். குழகே அழகாக தோற்றுவது புறநிலை, நிலைத்து நிற்காத இயல்பு கொண்டதாம். இதனால் இங்கு குழகன் என்றதோடு அழகனையும் சேர்ந்து பொருள் வழங்க நேர்ந்தது. மெய்ச்சாமி என்றும் அழியாது எங்கும் நிறைந்திருக்கும் தெய்வ ஒளியே மெய்ச்சாமி என்பார். முருகனுக்கு இப்பெயர் வழங்கப்படும். அகவாழ்வு பெறுபவனே மெய்ச்சாமியாக அழிவின்றி வாழ்ந்து வர முடியும். சாமி அல்லது சுவாமி என்றது சம்பத்து பொருள் அல்ல, பொருள் ஆம் என்றது. சாமி அல்லது சாமி என்றது சம்பத்து அல்லது பொருளாம். உண்மையுள்ள நம் அருள் ஒளி பரம்பொருளே இந்த சாமி என உள்ளதாய் தெரிந்து பயன் கொள்ள வேண்டும். நம் தேவதேவன் ஆம், நமது அருட்பெரும் ஜோதியே எத்தேவராயும் மேலான தேவதேவனாகவும் மகாதேவனாகவும் உள்ளவர் என்று சொல்ல வேண்டியதில்லை. ஒவ்வொருவருக்கும் இவ்வொளியை தன் தன் சொந்த தேவதேவனாய் இருப்பது உண்மையாம். இதை உள்ளபடி புரிந்து கொண்டு விட்டால் தெய்வ பேதத்தால் ஏற்பட்டுள்ள அறியாமையும் அதனால் ஏற்படுகிற வம்பு வாதங்களையும் சண்ட சச்சரவுகளையும் ஒழியும். அகிலமெல்லாம் சகோதர வாழ்வும் அமைதியும் இன்பமும் எங்கும் தழைக்கும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து. தலைமை பெறும் கணநாயகன் குழகன் அழகன் மெய்ச்சாமி நம் தேவதேவன் சாமி திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய இந்த பாடலை யாரெல்லாம் படிக்கிறார்களோ கேட்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே. துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் அவர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடிகளை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற
மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்க விட்டு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.